ஆள் என்னமோ இங்கிலீஷ்ல மெசேஜ் அனுப்பியிருக்காடா, டக்குன்னு படிச்சு சொல்றான். உனக்கு மட்டும் தானே நம்ம டீம்ல இங்கிலீஷ் நல்லா தெரியும். தோடா பாருடா, குட் மார்னிங் அனுப்பியிருக்காடா இங்கிலீஷ்ல. குட் மார்னிங், குட் மார்னிங்னா தமிழ்ல என்னடா? மார்னிங்னா மத்தியானம்டா. குட் மார்னிங்னா மத்தியானம் நீ ஃப்ரீயான்னு கேக்குறாடா. மச்சான் அவகிட்ட நான் ஃப்ரீ தான், நம்ம மத்தியானமே மீட் பண்ணுவோமான்னு எப்ப இங்கிலீஷ்ல சொல்றது? அவ்வளவுதானே, ஈஸிடா. ஈஸிதான். சொல்லுடா, ஐ ஃப்ரீ யூ ஐ வாட்சிங் கேன் அனுப்பு. என்னமா அனுப்பியிருக்காடா? வாட் த ஹெல் ஆர் யூ டாக்கிங், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி ஷிட். ஷிட்னா கக்கா தானே மச்சான். அவ சொல்றா அவளுக்கும் ஒன்ன மீட் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கா, ஆனா அவனால முடியலையே, ஏன்னா அவளுக்கு கக்கா நிக்காம போய்கிட்டு இருக்கா. பரவாயில்ல, கக்கா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணிப்போம், ஒரு அவசரமும் இல்லன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லு மச்சான். யூ ஷிட் ஐ வெயிட் வி மீட் அனுப்பி விடு. இது என்னடா, அவளுக்கு கூட பேச பிடிக்கலையா, அவன் பார்வை சரியில்லையா? டேய், இந்த 3 எழுத்துல இவ்வளவு பெரிய அர்த்தமாடா? சுருக்கி சொல்றாடா. அதுவும் நான் அவளை மீட் பண்ணதே இல்லடா, அவ எப்படா என் பார்வை சரியில்லைன்றா? ரொம்ப டவுட்டா இருக்கு உனக்கு. அப்போ உனக்கு உண்மையா இங்கிலீஷ் தெரியாதாடா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுடா மாங்கோட்டை.